ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு சூப்பர் ஸ்பெஷல் விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம்னு சொல்லுவாங்க. ஆனால் தோட்டக்கலையை பொறுத்தவரை உழைப்பிற்கு ஏற்ற ஆரோக்கியம்னு தான் சொல்லணும். இன்னைக்கு மார்க்கெட்டில் மாதுளம்பழம் விற்கிற விலையை பார்த்தா நாமளே விதை போட்டு வளர்க்கிறது தான் புத்திசாலித்தனம். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காதுங்க. நான் கீழே இருந்து மண்ணை நல்லா மண்கலவையை மிக்ஸ் பண்ணிவிட்டு மாடிக்கு தூக்கிட்டு வந்து வேர்வை சிந்தி இந்த மண்கலவையை தயார் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்குங்க. ஏன்னா நம்ம இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டாதான் செடிகளும் நமக்கு செழிப்பான அறுவடையை கொடுக்குங்க. சோம்பேறியாக இருந்தால் ஆரோக்கியமான கனிகளை நம்மால் பார்க்க கூட முடியாதுங்க. வாங்க இந்த ஒரு அடி வளர்ந்த மாதுளை செடிகளை எப்படி புது பிளாஸ்டிக் கேனுக்கு மாற்ற போகிறோன்னு பார்க்கலாம். இடையிடையே நிறையா டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த மாதுளை செடிக்கு மிக முக்கியமானதே மண்கலவை தாங்க. மாதுளைக்கு நல்ல வடிகால் வசதி இருக்கணுங்க. ட்ரெயின் ஆகி தண்ணி நம்ம ஊற்றுற தண்ணி ட்ரெயின் ஆகி போகணுங்க. தண்ணி சொதன்னு இருந்தால் வேரல்கள் உண்டாயிரும். அதுக்காக நான் என்னென்ன மண்கலவை ரெடி பண்ணன்றதை பார்க்கலாம். 40% செம்மண் இல்லைனா தோட்டத்து மண் எடுத்துக்கோங்க. 30% மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரம் எடுத்துக்கோங்க. மீதி 30%க்கு தேங்காய் நார் கழிவு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு இல்லைனா வேப்ப இலை, காஞ்ச வேப்ப இலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேரல்கள் நோய் வராது. இந்த பிளாஸ்டிக் கேனில் அடியில் ஓட்டை போட மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. இப்போ ஒரு அடி உயரத்திற்கு அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் நம்ம விதை போட்ட மாதுளை விதை. இதை தூக்கும் போது வேறு அடிபடாமல் மெதுவாக எடுக்கணும். பிளாஸ்டிக் கேனில் 3/4 மண் நிரப்பிட்டு செடியை நடுவில் வச்சு சுற்றி மண் போட்டு லேசாக அழுத்தி விடுங்க. புது செடி புது இடத்துல மாறுறதுனால ஆரம்பத்தில் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்கும். பயப்பட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். மாதுளை ஒரு வெயில் அதிகமாக இருக்க வேண்டிய செடி. வெயில் அதிகமாக இருக்க வேண்டிய செடி இதுக்கு குறைஞ்சது 6 மணிலேருந்து 8 மணி நேரம் நேரடி சூரிய ஒளி கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நிழலில் வச்சிங்கன்னா செடி வளரும், ஆனால் காய்க்காது. தண்ணியை பொறுத்தவரை மேல் மண் காஞ்சிருந்தால் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. அதிகப்படியான தண்ணி பூக்களை கொட்ட வச்சுருங்க. பூக்கிற சமயத்தில் தண்ணியை அளவாக ஊற்றணுங்க. இது ரொம்ப முக்கியம். செடி நல்லா கிளப்பிடிச்சு வரணும்னா மாதம் ஒரு முறை தொழு உரம் கொடுங்க. அரிசி கழுவுன தண்ணி 15 நாளுக்கு ஒரு முறை கொடுங்க. பருப்பு கழுவுன தண்ணி 15 நாளுக்கு ஒரு முறை செடிக்கு ஊற்றுங்க. இது நல்ல சத்து கொடுக்கும். செடி ஓரளவுக்கு வளர்ந்தப்புறம் நுனியை கிள்ளி விடுங்க. அப்போ தான் நிறைய கிளைகள் விட்டு நிறைய பூக்கள் பூக்கும். பூக்கள் உதிர்வதை தடுக்க புளிச்ச மோர் கரைசலை தெளிக்கலாங்க. இப்போ நம்ம விதை போட்டு வளர்க்கறதுனால காய்கள் வர 2லிருந்து 3 வருஷம் வரை ஆகலாங்க. ஆனால் அந்த பொறுமைக்கு கிடைக்கிற பலன் ரொம்ப இனிப்பாக இருக்குங்க. ஒட்டு செடியாக இருந்தால் சீக்கிரம் காய்க்குங்க. ஆனால் விதையிலிருந்து வர்ற செடிக்கு ஆயுள் அதிகங்க. பொறுமையாக காத்திருந்தா கை நிறைய மாதுளம்பழங்களை அறுவடை செய்யலாங்க. மாதுளம்பழம் ஒரு சூப்பர் ஃப்ரூட்டுங்க. ரத்த சோகையை போக்கும், இதயத்துக்கு நல்லது, உடலுக்கு நல்லது, உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். நம்ம கையால் எந்த ரசாயனமும் இல்லாமல் விளைவிச்ச பழத்தை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குற போது வர சந்தோஷமே தனி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் மாடியில் சின்னதாக ஒரு தோட்டம் ஆரம்பிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ்.